ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா பழையபடி சிஎஸ் ரேங்க் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய ரேங்க் பார்த்தீங்கன்னா டைமண்ட் 3ல் பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். பார்ப்போம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரேங்கை புஷ் பண்ண முடியுதாங்கிறத. நம்ம ஊக்காங் கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குறோம். ரேண்டமான டீம்மேட், வழக்கம் போல் ரேண்டமான டீம்மேட் கூட தான் ப்ளே பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் செலக்ட் பண்ணுற கன்னை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு. பார்ப்போம் இந்த கன்னை வச்சு கில் எடுக்க முடியுதாங்கிறத. பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்லாம் பார்த்தீங்கன்னா வேகமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா கையில் கன் எடுக்காமல் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர் ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அனுப்பியாச்சு. இப்போ நம்ம வேறு டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா கன்னை எடுத்து போய்கிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்க பயங்கரமான ஃபைட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே ஆப்போசிட் டீமில் இருக்கிற 2 பேர் டவுன் ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி அந்த சைடு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷூட் பண்ணுறோம். நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டவுன் ஆகிட்டார். ரிவைவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கன்னை செலக்ட் பண்ணுறது? MP5 பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஹெல்மெட் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா MP5 ஹெல்மெட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா காலானியும் வாங்கியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம கேம் பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர ஒரு லெவலில் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம கேரக்டர் ஸ்கில்லை அனுப்பியாச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா வேறு சைடு போய் கில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஆப்போசிட் டீமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டவுனு. பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய டீம்மேட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ளே பண்ணுறாங்க. சில டைம் மைனஸ் ஆகும். மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ளே பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் கடைசி ஒரு நபர் தான் இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கில்லு நமக்கு வரப்போகிறது கிடையாது. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜோன் வந்துருச்சு. இருக்க வாய்ப்பு இல்லை எனிமி. பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க. ஆப்போசிட் டீமில் ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க. 3 பேர்த்த கில் எடுக்கவே முடியாது. பார்த்தீங்கன்னா ஓ மை காட், அந்த எனிமி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கிறாரு. ஓ மை காட், அழுத்தி பிடிச்சிட்டாப்புல. நம்ம கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. மார்க்கும் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம டீம்மேட் லூட் எடுக்க போயிட்டாப்புல. ரிவே பண்ணிட்டாப்புல. பரவாயில்ல, நல்ல விஷயம். பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற கன்னெல்லாம் அப்படியே வந்துருச்சு. என்ன கன்னை எடுக்கிறது? MP5 இருக்கட்டும். அதோட பார்த்தீங்கன்னா VSS எடுத்துருக்குறோம். பார்ப்போம் VSSை வச்சு அழுத்தி பிடிக்க முடியுமாங்கிறத. ஒரு ஷார்ட் ரேஞ்சில் கண்டிப்பாக VSS யூஸ் ஆகாது, லாங் ரேஞ்சில் யூஸ் ஆகும். எதுக்கும் எடுத்து வச்சுருக்குறோம். நம்மக்கிட்ட MP5 இருக்குது. MP5 வச்சு தான் பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்லாம் பார்த்தீங்கன்னா வேகமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் க்ளூ வாலில் ஹெல்த் ஏறுற மாதிரி கேரக்டரை வச்சுருக்கிறாரு. நம்ம பார்த்தீங்கன்னா ஹவுஸ்குள்ளே போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கலான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எனிமி தாக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஒளிஞ்சிக்கலாம். செத்த நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டவுனு. பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டில் எல்லோரும் டவுனு. VSS பாருங்கள் நல்லாவே ஷூட் பண்ணுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சேஃபான இடத்துல ஒளியணும். பார்த்தீங்கன்னா ஓ மை காட், நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். ரிவே வேறு பண்ணிட்டாங்க. பார்ப்போம் 1 vs 3 பண்ண முடியுமா? MP5 தான் இருக்குது என்கிட்ட. பார்த்தீங்கன்னா MP40 கூட கிடையாது. சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா 1 vs 3ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. நானும் ஃபயரிங் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல இருக்கிறோன்னு. நம்ம இருக்கிற ஜோனு தான் பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜோன் வரக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம். நம்மளை தேடி வந்துட்டாங்க. ஓ மை காட், அழுத்தி பிடிச்சிட்டாங்க. நம்ம கதை முடிஞ்சிருச்சு.
நம்மளோட மூமெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆலோ கேரக்டர்லாம் எடுத்துகிட்டு வரல. அதனால் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஹெச்பிக்கு உண்டான கேரக்டர் தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா MP40 எடுத்தோடனே பூரா காயின்ஸு தீர்ந்து போச்சு. MP40 பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் தான் போய் அழுத்தி பிடிக்கணும். ரஷ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். கடைசியாக இருக்கிறோம் நம்ம. பார்த்தீங்கன்னா இருந்தாலும் நல்ல டேமேஜை கொடுத்துருக்குறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா கில் எடுக்க முடியாத அளவுக்கு ப்ளே பண்ணுறாங்க. பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணுறாங்க நம்ம டீம்மேட்டு. ரேண்டமாக வரக்கூடிய டீம்மேட்டு தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏறி போய் அழுத்த வேண்டியதாக ஒரே அழுத்து. நம்ம கதை முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம கதையை முடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டு ஒரு கில்லை எடுத்துட்டாப்புல. ரிவைவ் நடக்குது. ஓ மை காடு. ஆப்போசிட்டில் ப்ளே பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ளே பண்ணுறாங்க. எல்லாருமே நல்லா தான் ப்ளே பண்ணுறாங்க. எல்லாருமே டைமண்ட் லெவல் தான். பார்த்தீங்கன்னா சில பேர் ஹீரோய்க்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. 2 vs 3ன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சுச்சுவேஷன் இருக்குது. நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ண முடியாது. 2 பேர் தான். ஓ மை காடு. கடைசி ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறாரு. 2 vs 1 கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. தோக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த கடைசி நபர். ஓ மை காடு, ஓ மை காடு, ஓ மை காட். ஜோனுக்கு வெளியில் போய் ஃபைட் நடக்குது. எனிமி பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு வெளியில் போட்டாப்புல. ஜோன் வேற ஹெச்பியை எடுத்துரும். அதனால் ஈஸியாக டவுன் ஆகிட்டாப்புல. நம்ம டீமில் ஒருத்தர் ஏஸ் அடிச்சிட்டாப்புல. பார்த்தீங்கன்னா இந்த முறை காயின் இருக்கும் இல்லையா? காயின் இல்லை இந்த தடவையும். ஹெல்மெட்டு, வெஸ்ட்டு, கொஞ்சம் க்ளூவால் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஸ் தான் எடுத்துருக்கோம். இல்லை MP5 எடுத்துருக்குறோம். பார்ப்போம் இந்த தடவை கில் எடுக்க முடியுதாங்கிறத. சீக்கிரமாக போய்கிட்டு இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியும். அந்த இடத்துல இருந்து ஷூட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். நமக்கு அதை முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இந்த இடத்துல கேம்பிங் பண்ணியிருந்து தாக்கலான்னு பார்த்தேன். புலி பதுங்கி பாயும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பாஞ்சிட்டாங்க. நம்ம கதை முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆலோ கேரக்டரை போட்டிருக்கிறாரு. ரிவே கிடைக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிவே ஆயிட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆலோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா கில்லை எடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த முறையும் பார்த்தீங்கன்னா அவுட்டே. ஆப்போசிட் டீம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எடுக்க முடியல. நம்ம பார்த்தீங்கன்னா புய்யாவை அடித்தாச்சு. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. பார்த்தீங்கன்னா அந்த கேம் பிளே வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா இதே போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாத நண்பர்கள் லைக் பண்ணிடுங்க.